السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு நேரான வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து உலகத்திலே மனிதர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய நம்முடைய உயிருணுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வையகத்தை படைத்து அதிலே பல நூற்றுக்கணக்கான படைப்பினங்களையும் படைத்து அவர்களில் மிக சிறந்த படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். முழு உலகத்திலுள்ள அனைத்து சாதனங்களையும் பொருட்களையும் மனிதர்களுக்காக அல்லாஹ் வசப்படுத்தி தந்து இந்த மனிதர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் அவர்களுக்கு அல்லாஹ் பல நிலைமைகளை ஏற்படுத்துகின்றான். சில நேரங்களில் சிலர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான், இன்னும் சில நேரங்களில் வறுமையை ஏழ்மையை கொடுக்கிறான். சிலர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு பலவிதமான நோய்களை கொண்டு சோதிக்குகின்றான். அதனால் செல்வம், வறுமை, ஆரோக்கியம், நோய் இவைகளிலே எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு யாருக்கு எதை நாடுகின்றானோ அதை அப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குகின்றான். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஏழ்மை, இதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு சிலர் கருதலாம் ஏழ்மை என்பது இருக்கக்கூடாத ஒரு தன்மை. எல்லோரும் உலகத்தில் செல்வந்தர்களாக இருந்தால் ஜக்காத்தை பெறுவதற்கு யாருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய பொதுவான ஒரு சுன்னா என்ன? செல்வந்தர்களும் இருக்க வேண்டும், ஏழைகளும் இருக்க வேண்டும், சாதாரணமான மக்களும் இருக்க வேண்டும், மிகப்பெரிய பணக்காரர்களும் இருக்க வேண்டும். பணக்காரர்களுடைய சில வேலைகளை சாதாரணமான மக்கள் செய்வார்கள், அவர்களுடைய சில தேவைகளை செல்வந்தர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள். அவ்வாறு தான் அல்லாஹ் மனிதர்களில் சிலருக்கு செல்வத்தையும் சிலருக்கு ஏழ்மையையும் கொடுக்கிறான். குர்ஆனிலேயே அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்களா மனிதர்களா அல்லாஹுடைய அருளை அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கிறார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்துடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நாம் தான் பங்கு வைத்தோம். وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَتَّخِذَ بَعْضُهُمْ بَعْضًا سُخْرِيًّا, அவர்களில் சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி, ஏனென்றால் அந்த உயர்த்தப்பட்டவர்களுடைய வேலைகளை தரம் குறைந்தவர்கள் அல்லது சாதாரணமானவர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வாறு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹுவுக்கு நெருக்கமான அவனுடைய அநேகமான தூதுவர்கள் உலகத்தில் வறுமையில் ஏழ்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செல்வந்த நபிமார்களை விரல் விட்டு எண்ணலாம். ஹதரத் சுலைமான், ஹதரத் தாவூத், பின்னால் ஹதரத் யூசுஃப் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற ஒரு சிலர்களுக்குத்தான் அல்லாஹ் செல்வ பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அநேகமான அல்லாஹுடைய தூதுவர்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். அதனால் ஏழ்மை என்பது புறக்கணிக்கப்பட வேண்டிய, புறம் தள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக விரும்பக்கூடிய ஒரு பண்பு என்றால் அது ஏழ்மை தான்.
எந்த அளவுக்குண்டா ஹதீஸ் ஷரீஃபில் சரித்திரத்தில் பதிவாக இருக்குது. இமாம் தபரானி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபில், இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்களும் தன்னுடைய கிதாபில் ஒரு ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையில் வீற்றிருக்கிறார்கள். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி அவர்களை சந்தித்த நேரத்தில் நபி அவர்களே ஹதரத் ஜிப்ரீலை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி மா அம்சாலி ஆலி முஹம்மதின் கஃபத்தும் மின் சவீக்கின் வலா துஃபத்தும் மின் தகீக். சொன்னார்கள், ஜிப்ரீலே, முஹம்மதுடைய முழு குடும்பத்திற்கும் இன்றைய தினம் ஒரு பிடி அரிசி அல்லது ஒரு பிடி கோதுமை மாவு கூட இல்லை, அல்லது ஒரு பிடி கோதுமை கூட நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறோம் என்று ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில், பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு பெரிய சப்தம் ஒன்றை கேட்டார்கள். நபி அவங்க கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட, இது என்ன, கயாமனால் வரப்போகின்றதா? அல்லாஹ் கயாமனால் வருவதற்கு உத்தரவிட்டு விட்டானா? அவ்வளோ பெரிய சத்தம் என்ன என்று கேட்டதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இந்த சொல்லை கேள்விப்பட்டு இப்பொழுது தான் ஹதரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான், உங்களுடன் இப்பொழுது அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்ன உடனேயே இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஜிப்ரீல்கிட்ட சொன்ன இந்த சொல்லை அல்லாஹ் செவிமடுத்து என்னை அனுப்பிவிட்டான். நீங்கள் விரும்பினா இந்த மக்காவுடைய திஹாமா என்று சொல்லக்கூடிய மலைகளை நாம் அது மாணிக்கம், மரகதம், தங்கம், வெள்ளியாக மாற்றிவிடுவோம். உங்களை மிகப்பெரிய ஷீமானாக, செல்வந்தனாக மாற்றிவிடுவோம். உங்களுக்கு தேவையான அனைத்து சுகபாக்கியங்களையும் நாங்கள் தருவோம். அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டு வரும்படி அனுப்பினான் என்று இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வேண்டாம், நீங்கள் இந்த வறுமையிலேயே இருந்தால் நல்லது என்று ஜாடை செய்த நேரத்தில் வேறு ரிவாயத்துகளில் வருது, அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் விரும்பினா மலிக்கன் நபியன், நீங்கள் விரும்பினா அப்தன் நபியன், நீங்கள் விரும்பினா ஒரு நபி மறுமுனையில் அரசராக இருப்பீர்கள், அல்லது நீங்கள் ஒரு அடிமையை போன்ற ஒரு நபியாக இருப்பீர்கள், எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், பல் அப்தன் நபியன், நான் ஒரு நபி, மறுமுனையில் அடிமையை போன்று இருப்பேன். நபி அவர்கள் வறுமையை, ஏழ்மையை அவர்களே தெரிவு செய்தார்கள். நபி அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. அவர்கள் அந்த நேரத்தில் ஒரே வார்த்தையில் நான் ஒரு அரசனாக, நபியாக இருக்கணும் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அரசரை போன்று, அரசரை விட சிறந்த ஒரு தானத்திலே நபி அவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு விரும்பல்ல. அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், லவ் ஷிஅ்து லஅஜர் அல்லாஹு மஇ ஜிபால தஹப், நான் நாடினால் அல்லாஹ் இந்த மக்காவுடைய மலைகளை தங்கமாக மாற்றி எனக்கு பின்னால் அல்லாஹ் அதை வரச் செய்வான். ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை. அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, ஒரு நாளைக்கு பசியுடன் இருப்பேன், ஒரு நாளைக்கு நான் உண்ணுவேன், அதாவது நான் சாப்பிடுவேன், எனக்கு இதுதான் விருப்பம். பசியுடன் இருக்கும் பொழுது பொறுமையுடன் இருப்பேன், சாப்பிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஏழ்மையை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் ஏழைகள். நாளை கியாமத்துடைய நாளையில் செல்வந்தர்களை விட 500 வருடம் என்றும் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, 40 வருடம் என்று இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக ஏழை எளியவர்களுடன் தான் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள், அந்த ஏழையான முஹாஜிர் சஹாபாக்கள் ஒரு ஹல்காவாக அமர்ந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் வந்து அவர்களுடன் அமர்ந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள்தான் நாளை மறுமை நாளில் செல்வந்தர்களை விட 500 வருடம் முன்னால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள்.
எந்த அளவுக்கு என்றால் சில யுத்தங்களில் இந்த ஏழைகளான முஹாஜிரின்களை கொண்டு உதவி தேடுவார்கள், வெற்றியை தேடுவார்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஃப்திஹு பிஸஆலீகில் முஹாஜிரீன், முஹாஜிரின்களில் ஆக ஏழைகளான வறுமையில் வாழக்கூடியவர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ்விடத்தில் வெற்றி, அவர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் வெற்றியை தேடியிருக்கிறார்கள். சில நேரங்களில் சொல்வார்கள், இப்கூனி ஃபீ துஅஃபாஇக்கும், நீங்கள் உங்களுடைய பலகீனர்களில் தேடிக்கொள்ளுங்கள். எங்கேயாவது நீங்கள் என்ன தேடுறீங்களா, நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னை நீங்கள் தேடக்கூடிய நேரத்தில் பலகீனமானவர்களுடன் நான் இருப்பேன். ஃபைன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஅஃபாஇக்கும், உங்களுக்கு உதவி செய்யப்படுவதும் உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கப்படுவதும் உங்களோட பலகீனர்களை கொண்டு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதனால தான் நபி அவர்கள் சில நேரங்களில் துஆ கூட செய்திருக்கிறார்கள். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், துஆ செய்யக்கூடியவர்கள் அநேகமாக செல்வம் தேவை, ஆரோக்கியம் தேவை, பணம் தேவை, கஷ்டம் வரக்கூடாது, சிரமம் வரக்கூடாது என்று தான் துஆ செய்வார்கள். ஆனால் நபி அவர்களுடைய துஆ திருமிதியில் பதிவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹய்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் ஃபீ ஸும்ரத்தில் மசாக்கீன். யா அல்லாஹ், என்னை ஒரு ஏழையாகவே வாழச் செய்வாயாக, ஏழையாகவே மரணிக்கச் செய்வாயாக, நாளை மறுமை நாளில் ஏழைகளுடனே நீ என்னை எழுப்புவாயாக என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட அடிக்கடி சொல்வார்கள், அஹிப்பி அல் மசாக்கீன், ஆயிஷாவே நீங்கள் ஏழைகளை நேசிங்க, ஏழைகளை விரும்புங்க, அவர்களுடனே அமர்ந்து இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், ஔசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸப்இன், என்னுடைய நண்பர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விடயங்களை கொண்டு எனக்கு வசிய செய்திருக்கிறார்கள். அதில் ஆக முக்கியமான ஒன்று தான் ஏழைகளுடன் சேர்ந்திருக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசிய செய்ததாக ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அதனால் யார் வறுமையில் அல்லது ஏழ்மையில் சிரமப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவர்கள் யாரும் மனம் திறந்து விடக்கூடாது. நான் இவ்வளவு அமல் செய்தும், இவ்வளவு இபாதத் செய்தும், இவ்வளவு நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்தும் அல்லாஹ் ஏன் என்னை இந்த நிலைமையில் வைத்திருக்கிறானே என்று யாரும் எண்ணி விடக்கூடாது. அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகிவிடக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்களே சொல்வார்கள், ஃபஇன்ன கில்லத்தல் மால், யார்கிட்ட செல்வமும் பணமும் குறைவாக இருக்குதோ அவருக்கு மறுமை நாளில் கேள்விகளும் குறைவாக இருக்கும். யாரிடத்தில் செல்வமும் பணமும் அதிகமாக இருக்குமோ அவர்கள்ட்ட கேள்விகளும் மிக அதிகமாக இருக்கும். கேள்வி கணக்கு அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பல லட்சக்கணக்கான பணங்களை, காசுகளை, 700க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை, அதில் உள்ள பொருட்களை அனைத்தையும் சதகா செய்தார்கள். மறுமையில் கியாமத்துடைய நாளையில் நான் தப்போனும், அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வேகமாக கடக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் யாரும் நினைத்து விடக்கூடாது செல்வம்தான் அது பாக்கியம், ஏழ்மை அது துர்ப்பாக்கியம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. உலகத்தில் அல்லாஹ் அவன் எவ்வாறு விதியில் கல்லா கதிரில் எழுதியிருக்கிறானோ அவ்வாறு தான் நடக்கும். அதனால் அவன் எதை நமக்கு முடிவு செய்திருக்கிறானோ, செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வத்தில் அல்லாஹ்வை புகழுவோம், ஏழ்மையாக இருந்தாலும் அதிலேயும் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து நாங்கள் பொறுமையுடன் உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய மறுமையுடைய வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைப்பான். அதனால் உலகத்தில் நிலைமைகள் யாருக்கும் தொடர்ந்து இருக்காது. சில நேரம் ஏழ்மை, அதற்கு பின்னால் செல்வ நிலை, சில நேரம் ஆரம்பத்தில் செல்வ நிலை, அதற்கு பின்னால் ஏழ்மை, ஆரோக்கியம், நோய், இவைகள் எல்லாம் மாறி மாறி வரும். எது வந்தாலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுடைய திருப்தியை, அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைத்து
உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் வெற்றி பெற்ற கூட்டத்தில், அல்லாஹ் பொருந்தி கொண்ட கூட்டத்தில் நாம் சேரலாம். அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்தருள்வானாக. பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.